நம்மளுடைய போன சீசன்ல நம்ம ஃபெமினிசம் பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எபிசோட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஃபெமினிசம் பத்தி நீ நிறைய பேசணும், அதிகமா ஃபீமேல் ஸ்பீக்கர்ஸ் வச்சு பேச போறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அண்ட் நம்மளுடைய நிறைய எபிசோட்ஸ்ல இந்த இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஃபெமினிசம் பத்தியும் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் பத்தியும் பேசுறது தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கோர் ஐடியா. ஸோ இன்னைக்கு அந்த டாபிக்ல நம்ம கூட இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் பாட்காஸ்ட். ஹாய் வினுஷ். ஸோ ஐஸ்வர்யா வந்து அவங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா வந்து பெண்களுடைய இஷ்யூஸ் சம்பந்தமா நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா, உங்களுடைய ஜேர்னி பத்தி நீங்களே கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன். ஸோ நான் வந்து ஒரு 7 years-ஆ வந்து ஐ எம் இன்டு ஜேர்னலிசம். ஸோ பிஃபோர் தட் வந்து ஐ வாஸ் இன் சாஃப்ட்வேர். ஸோ ரைட்டிங் ஜேர்னலிசம் அண்ட் லிட்ரேச்சர் பேஷன்னால ஐ ஷிஃப்டட் மை செல்ஃப் டு இது. Okay, super. And also I can communicate with people, reach out to people. So main purpose அதுதான். So I travel, I write, I record, I document. So இதெல்லாம் தான் என்னோட இது. Throughout the journey I have recorded stories of women in particular, education in particular. அதாவது gender and education related-ஆ நிறைய வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இந்த 7 years-ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது சார்ந்தா. ஸோ இதுதான் என்னோட டிராவல். அண்ட் இதுல வந்து நிறைய இதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். குமுதம், விகடன் அண்ட் ஜன்னல், இந்த மாதிரி தமிழ் மீடியா, பிரிண்ட் மீடியா, அதுல நிறைய இதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங்கா எழுதிட்டு இருக்கேன் நான். ஸோ ஐஸ்வர்யா, இந்த வார்த்தை இன்டர்செக்ஷனாலிட்டிங்கிற வார்த்தையே நிறைய பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்டர்செக்ஷனாலிட்டின்னு என்ன, இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்னு என்ன? ஆக்சுவலி இன்டர்செக்ஷனாலிட்டின்னு சொல்றதுக்கு பதிலா இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கறது வந்து கொஞ்சம் பேசணும் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஃபெமினிசம்னா என்னன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் செக்ஸஸ். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா செக்ஸஸ்க்கும் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபெமினிசம். ஓகே ஓகே. வினுஷ், நீங்க உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி இருக்கா? கிட்டத்தட்ட நவீன் சொன்ன மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃபெமினிசம் அப்படிங்கிறது இனிஷியலா இட் ஸ்டார்டட் ஃபார் விமன் ரைட்ஸ், ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்டட் ஃபார் விமன் ரைட்ஸ். பட் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக இப்போ அந்த மூவ்மெண்ட் வந்து இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் மோர் தென் தட், எல்லா வகையான அப்ரஷனுக்கும் எதிராக குரல் கொடுக்கறத வந்து ஃபெமினிசமா எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய ரீசன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், கரெக்டா, எக்ஸாக்ட் கடைசியா சொன்னீங்க இல்லையா, ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொன்னீங்க இல்லையா, எல்லா வகையான ஒரு அப்ரஷனுக்கும் ஃபெமினிசம் இஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2 இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா காஸ்டிசம் அண்ட் அப்ரஷன் ஆஃப் விமன், இந்த 2 விஷயம் அப்படின்ட்டு. அது இந்த 2 விஷயத்துக்கு எதிராகவும் இங்க, அதாவது சவுத் இந்தியால வந்து 2 பேர் குரல் கொடுத்தாங்க. சவுத் இந்தியா மீன்ஸ் பெரியார் அண்ட் அம்பேத்கர். அதாவது நமக்கு தெரிஞ்சு இங்க பரவலா அறியப்படுற 2 ஃபெமினிஸ்ட்னா இவங்க 2 பேரை நம்ம சொல்லலாம். யாருன்னா பெரியார் அண்ட் அம்பேத்கர். எத்தனையோ பேர் இருக்காங்க இது சார்ந்து போராடினவங்க, குரல் கொடுத்தவங்க. ஆனா மக்களுக்கு தெரிஞ்ச முகம்னா இவங்க சொல்லலாம். அதாவது அடிப்படையில இங்க அப்ரஷனுக்கு ரீசனா இருக்கிறது 2 விஷயம்தான். ஒண்ணு வந்து காஸ்ட், ஒண்ணு வந்து அப்ரெசிங் விமன் த்ரூ த காஸ்ட். சோ இது 2த்துக்குமான தீர்வு கிடைச்சாலே நமக்கான விடுதலை சாத்தியம் அப்படிங்கிறது வந்து இவங்க 2 பேரு தான் வந்து ஒரு தெளிவான போராட்டத்துக்கு ஒரு தெளிவான ஒரு 2 டூலா முன் வச்சாங்க. சோ ஃபெமினிசம் அப்படிங்கிறது இப்படிதான் ஆரம்பிச்சது. திஸ் இஸ் நாட் சம்திங் லைக் ஃபெமினிசம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு எதிராக பேசுறதுதான் ஃபெமினிசம், ஆண்களை வந்து திட்டிட்டா ஃபெமினிசம், ஆண்களுக்கு எதிராக குரல் கொடுத்தா ஃபெமினிசம், ஆண்களை ஒடுக்கணும்னு நினைச்சா ஃபெமினிசம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பொது புத்திங்கிறது அது அப்படிதான் இருக்கு. ஈவன் ஒரு ஒர்க் பிளேஸ்ல போய் வந்து நம்ம போயிட்டு இது தப்பு இது சரி அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக பேசுறோம் அப்படின்னா ஆண்களுக்கு எதிராக பேசுங்க,
நீங்க வந்து புரட்சி பேசுறீங்க, ஆண்களுக்கு எதிரா நீங்க குரல் கொடுக்குறீங்க, அதனால இது வந்து நீங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பச்சை குத்துவாங்க. பிளஸ் ஃபெமினிஸ்ட்னா அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க, அதாவது புரட்சி பேசிட்டு சமூக கட்டுப்பாடுகளுக்கு வந்து என்ன சொல்றது, அதுக்குள்ள வந்து தன்னை புகுத்திக்காம ரொம்ப வந்து சுத்திட்டு இருக்காங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இங்க வந்து இருக்கு. பட் ஃபெமினிசம் இஸ் நாட் தட். ஃபெமினிசம் இஸ் anything that voice against oppression. இவர் கடைசியில அவர் சொன்ன மாதிரி anything that voice against oppression, oppression of individual, oppression of minority, be it by caste and by birth, இந்த காஸ்ட்ல பிறந்ததுனால ஏற்பட்ட ஒரு மைனாரிட்டி, இந்த ரிலீஜியன்ல பிறந்ததுனால உருவான ஒரு மைனாரிட்டி, இந்த ஜெண்டரா பிறந்ததுனால உருவான ஒரு மைனாரிட்டி. ஸோ எனிதிங் தட் அப்ரெசஸ், தட் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது வந்து ஒரு ஃபெமினிசம்னு சொல்லலாம். ஸோ எனிதிங் தட் அப்ரெசஸ்னா எது அப்ரெஸ் பண்ணுது, எது அப்ரெஸ் பண்ணுதோ, லைக் patriarchy is what which oppresses the minority. So அப்படிங்கிறப்ப feminism voice against those patriarchal mindset, ஆணாதிக்க மனநிலை, ஆண்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது இல்ல, ஆணாதிக்க மனநிலைக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் வந்து ஃபெமினிசம். ஆணாதிக்க மனநிலை எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம காஸ்ட் பை பர்த், நான் வந்து இந்த காஸ்ட்ல பிறந்தேன்னா இந்த காஸ்ட் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்குது பிறந்ததுல இருந்தே, நீ வந்து உன்னுடைய காஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ண சொல்லுது, உன்னுடைய காஸ்டுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, அதுல இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு, இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படின்னா, அதாவது பெண்களுக்கு எதிரானதா இல்ல ஆண்கள் உருவாக்கின ஒரு விஷயமா இருக்கு. பெண்களுக்கு எதிராக ஆண்கள் உருவாக்கின, பெண்களை ஒடுக்குவதற்கு ஆண்கள் உருவாக்கின, இந்த ஆணாதிக்க மனநிலை உருவாக்கின ஒரு விஷயமா இருக்கு. ஹியூமானிட்டினா மேல் மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து இந்த காஸ்ட், இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் சொல்லுது இல்லையா. சோ அதற்கு எதிராக ஹியூமானிட்டினா மேல் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறதே வந்து ஒரு பேட்ரியார்க்கல் மைண்ட் செட். சோ அந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்க்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் ஃபெமினிசம். சோ நீங்க வந்து டைரக்டா வந்து இந்தியன் கான்டெக்ட்ல இல்ல சவுத் இந்தியன் கான்டெக்ட்ல சொன்னீங்க. இப்ப பேட்ரியார்கி வந்து ஜெனரலா வந்து இன்டர்நேஷனல் கான்டெக்ட்ல எப்படி டிஃபர் ஆகுது இந்தியாக்கும் மத்த கண்ட்ரீஸ்லயும்? பேட்ரியார்கி இஸ் சம்திங் குளோபல். எனக்கு கேட்டீங்கன்னா பேட்ரியார்கி இஸ் சம்திங் குளோபல். சொல்ல போனோம்னா நம்ம எதுல இருந்து சொல்லலாம்னா, ரிலீஜியன் கொண்டு வந்ததுதான் பேட்ரியார்கி. எந்த எல்லா ரிலீஜியனும் பேட்ரியார்கியை கொண்டு வந்திருக்கு. இதுதான் அப்படின்னு இல்ல. நான் பிறப்பால் நான் வந்து ஒரு இந்துனா என்னுடைய ரிலீஜியனும் வந்து பேட்ரியார்கியை கொண்டு வந்திருக்கு. ஒரு கிறிஸ்துவர்னா அவருடைய ரிலீஜியனும் பேட்ரியார்கிய பேசுது, இஸ்லாமியர்னா அந்த ரிலீஜியனும் வந்து பேட்ரியார்கிய பேசுது. பேட்ரியார்கியில தான் உருவாகி இருக்கு. இந்த மதம், அதாவது நான் பிறப்பால் இந்துனா என்னுடைய மதம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இது சுதந்திரம் வழங்குது, அது இது அப்படின்வாங்க. அது வந்து ஒரு கருணையின் அடிப்படையில சேர்க்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். கருணையின் அடிப்படையில வந்து இந்த சிஸ்டம்ல வந்து நாங்க இந்த இதெல்லாம் நாங்க சொருகி இருக்கோம், சேர்த்திருக்கோம் அப்படின்றதுதான். அதாவது கிறிஸ்தவத்துல வந்து ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னா ஆதாம் ஏவாள் வந்து பிறந்தாங்க, அவங்க உருவானாங்க, அவங்கல இருந்து தான் வந்து மனிதர்கள் வந்தாங்க அப்படின்ட்டு. சோ அது எப்படி, அதையே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏவாள் தான் வந்து ஆதாம வந்து தூண்டினாங்க, அப்படிதான் வந்து மனித சமூகம் வந்து உருவாச்சு அப்படின்ட்டு. சோ அதுல இருந்தே எப்படின்னா பெண்கள் வந்து தவறா சித்தரிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கு. சோ இது வந்து ஆதியிலேயே வந்து உருவான ஒரு விஷயம்தான், அதாவது அங்கேருந்து கொண்டு வந்த விஷயம்தான். அப்படி யோசிக்கிறதே வந்து ஒரு பேட்ரியார்க்கல் ஒரு மைண்ட் செட் தான். சோ அது ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, லைக் நீங்க இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களா, The Second Sex அப்படின்ட்டு, சிமோன் டி பவர் தான்? இல்லையே, படிச்சது இல்ல. முடிஞ்சா அதை வாசிச்சு பாருங்க. ஃபெமினிசத்துக்கான ஒரு பைபிள் அப்படின்ட்டு அதை வந்து நீங்க சொல்லலாம். அவங்க குறிப்பிட்ட சில கோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க The Second Sex அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, சிமோன் டி பவர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னா,
பெண்கள் வந்து எவால்வ் ஆகாத ஆண்கள் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எந்த ஒரு மதமுமே வந்து சித்தரிக்குது. அது வந்து உண்மை. அதாவது எப்படி சொல்லுதுன்னா, என்னுடைய குடும்பத்துல, அதாவது நான் இந்துவா பிறந்த என்னுடைய குடும்பத்துல அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் இதுக்குள்ள பவுண்டான என்னுடைய ஃபேமிலிக்குள்ள எனக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு திறன் இல்லை, எனக்கு வந்து என்ன வழிநடத்திட்டு போறதுக்கான திறன் இல்லை அப்படிங்கிறப்ப என்னுடைய குடும்ப தலைவர் என்னுடைய அப்பாவோ இல்ல என்னுடைய கணவர் இருக்காரோ இல்ல என்னுடைய தம்பியோ அண்ணனோ யாரோ, ஆண்களுக்கு தான் வந்து அங்க முடிவெடுக்கிறதுக்கான திறமை இருக்கு, அந்த குடும்பத்தை நடத்திட்டு போறதுக்கான ஒரு திறமை இருக்கு. சோ எல்லாமே வந்து அவங்களாலதான் முடியும், அவங்களாலதான் சாதிக்க முடியும். பிகாஸ் தே ஆர் கம்ப்ளீட், விமன் ஆர் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து மதம் வந்து உருவாக்குது. சோ அந்த மதம் உருவாக்கின விஷயம்தான் இப்ப இந்த சாதி அப்படிங்கிறது. சோ சாதி வந்து இன்னும் ஆழமா வந்து இந்த இந்த என்ன சொல்றது, இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த இன்னும் ஆழமா வந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. பேசிக்கலாவே வந்து ரிலிஜனே மென்னால கிரியேட் பண்ணப்பட்டதுங்கிறதுனால ஆப்வியஸ்லி வந்து அந்த பயாஸ் வந்து டுவர்ட்ஸ் உமன் வந்து இருக்கதான் செய்யுது. நீங்க இப்ப கேஸ்ட் பத்தி பேசினதுனால எனக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் வருது. சில டேர்ம்ஸ் இருக்கு, சவர்ணா ஃபெமினிசம், தலித் ஃபெமினிசம் அப்படின்லாம் நான் கேட்குறேன். இப்ப இந்த சவர்ணா ஃபெமினிஸ்ட் மேல ஒரு சில குற்றச்சாட்டு இருக்கும். நீங்க வந்து உங்க பிரச்சனைகள் பேசுறீங்க, ஆனா நீங்க வந்து எல்லா பெண்களுக்குமான பிரதிநிதி கிடையாது. இப்ப நீங்க தலித் ஃபெமினிசம் நீங்க வந்து உங்களால பேச முடியாது, எங்களோட பிரச்சனைகள் தனி, உங்களோட பிரச்சனைகள் தனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப ஒரு சவர்ணாவா இருக்கிறவங்க வந்து தலித்தோட பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்க முடியுமா? அவங்க அதை பேசலாமா? அப்படி பேசணும்னா அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஓகே, நீங்க காஸ்ட்னு சொல்ற இடத்துலதான் இப்ப வந்து இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு இது வருது நவீன். நீங்க இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்னா என்னன்னு கேட்டீங்க இல்லையா? நான் அதை வந்து நம்மளுடைய இந்தியன் கான்டெக்ட்ல சொல்றேன். இப்ப ஒருத்தவங்க அப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் எங்க போனாலும் அனிதாவை வந்து ஒரு இதுவா எடுத்துப்பேன். நான் அனிதாவை வந்து ஒரு உதாரணமா எடுத்துப்பேன். நீட் இதெல்லாம் இறந்து போனா இல்லையா அந்த குழந்தை, சோ அவளை வந்து ஒரு உதாரணமா எடுத்துப்பேன். எப்படின்னா, அந்த பொண்ணு பல்வேறு வகையில வந்து ஒடுக்கப்பட்டா. அப்ரஷன் இஸ் நாட் பாசிபிள் சிங்கிள் டூல், அதாவது ஒரே ஒரு விஷயத்தால மட்டும் வந்து ஒரு அப்ரஷன்றது வந்து நிகழ்ந்துராது, அதுக்கு வந்து ஒரு மல்டிபிள் லேயர் இருக்கும். அனிதாவுக்கு அந்த அப்ரஷன் எப்படி நிகழ்ந்ததுன்னா, அனிதா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து சாதியால் அதாவது மேல் சாதியால் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒரு பெண். ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறக்கிறது வந்து அது வந்து ஒரு அதாவது ஒடுக்கப்படுறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்ரஷன். அந்த இதுல வந்து பெண் அப்படிங்கிறப்ப அந்த பெண் அடையாளம் அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துல வந்து எப்பவுமே வந்து ஒரு அது நம்ம பிறக்கும் போதே நம்ம மேல அப்ரஷன்றது எழுதப்பட்டுதான் நம்ம பிறக்கிறோம். சோ அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்ரஷன். சோ இந்த ரெண்டு விஷயத்தால அந்த பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் வந்து பிடுங்கப்படுது இல்லையா? ரைட் ஃப்ரம் த மொமெண்ட் ஷீ ஸ்டெப்ஸ் இன்டு ஸ்கூல், அவளுக்கு வந்து அவ நிறைய போராடி இருப்பா. அந்த நான் வந்து மருத்துவ கனவு அப்படிங்கிறது வரத்துக்கு அவ நிறைய போராடி இருப்பா. என்ன சொல்றது, நார்மலா ஒரு 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 ஒருத்தவங்க வந்து ஒரு மருத்துவ கனவோட இருக்கிறவங்களுக்கும் அவளுடைய மருத்துவ கனவுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவளுடைய மருத்துவ கனவுல வந்து ரத்தமும் வேர்வையும் வந்து ரொம்ப அதிகமாவே செஞ்சிருப்பான். நாங்க நண்பர்களுக்குள்ள வந்து அனிதாவுக்கு நிகழ்ந்தது வந்து ட்வைஸ் த அப்ரஷன் அப்படின்ட்டு நாங்க வந்து ஒரு சொல்லாடல் வந்து பயன்படுத்திப்போம். சோ அவளுக்கு நிறைய சோ ஃபைனலா அவளுக்கு மருத்துவ கனவும் வந்து பறிக்கப்பட்டது. ஒரு கல்விங்கிற ஒரு ஆயுதமே அவகிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. இதுதான் வந்து இன்டர்செக்ஷனுக்கு வந்து நேரடியா அவளுக்கு வந்து அவளுடைய மருத்துவ கனவு அவகிட்ட இருந்து பிடுங்கப்படல. அவ வந்து இந்த சாதியில பிறந்தா, அந்த சிறுமி வந்து இந்த சாதியில பிறந்தா, பெண்ணா பிறந்தா. இதனால அவளுக்கு வந்து அப்படி இருந்தது. பிளஸ் கிளாஸ், அதுவும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சிக்கலாதான் இருந்தது. சோ இது மூணுமே வந்து ஒரு பின்னப்பட்டு அவ மேல ஒரு அப்ரஷனை திணிச்சுது. சோ இது வந்து இன்டர்செக்ஷனல் இதுக்கு வந்து ஒரு உதாரணமா நான் வந்து சொல்லுவேன். சோ எந்த ஒரு அப்ரஷனுமே நாட் ஒரு சிங்கிள் இதுல வந்து நிகழ்ந்துறது கிடையாது, அதுக்கு நிறைய லேயர். சோ இததான் வந்து இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க.
நம்ம காஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க சவர்ணா ஃபெமினிசம் அண்ட் தலித் ஃபெமினிசம் வந்து நீங்க சொன்னீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ரீசெண்டா இந்த பாவக்கதைகள் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா நெட்ஃபிளிக்ஸ்ல? ஆக்சுவலா நான் இன்னும் பார்க்கல, ஒரே ஒரு பார்ட் மட்டும் பார்த்தேன், வெற்றிமாறனோட பார்ட் மட்டும் பார்த்தேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் பாவக்கதைகள் பார்த்தேன். ஓகே. எனக்கு வந்து அந்த படங்கள் பார்த்தப்போ வந்து எப்படி சொல்றது, எல்லாரும் காமன் மைண்ட் செட் மாதிரி எனக்கு அதை டக்குன்னு பார்த்த உடனே பயங்கரமா அதேதான் சில்லறை செதற விட்டுட்டேன் நானு. பயங்கரமான ஒரு ஃபீலிங்ல அப்புறம் எஃபில போயிட்டு ஒரு சில குரூப்ஸ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சும் போது எனக்கு வந்து என்னடா நான் வந்து ஆக்சுவலா எப்படின்னா படம் பார்த்து முடிச்ச உடனே நவீனுக்கு பேசிட்டு நம்ம இதை பத்தி ஒரு எபிசோட் பண்ணணும், செமையா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மறுபடியும் எல்லாத்தையுமே क्वेश्चन பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. குட். ஆக்சுவலி ஓகே, அன்லர்னிங் இஸ் குட். ஆக்சுவலி பாவக்கதைகள்ல வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. ஒரு அதாவது நான் இந்த சவர்ணா ஃபெமினிசம் வச்சு அது சொல்றேன். சவர்ணா ஃபெமினிசம்ன்றது வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனைய கிராஸ் ரூட் லெவல்ல பார்க்காம மேலோட்டமாவே, நான் மேல உட்காந்துட்டு இருக்கேன்னா மேலே இருந்தே ஆமா அங்க பிரச்சனை இருக்கு நான் பாத்துட்டேன், அதுக்கு நான் ஏதாவது அவசர அவசரமா சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து சவர்ணா ஃபெமினிசம் என்ன கேட்டீங்கன்னா. பாவக்கதைகள் வந்து அப்படிதான். நாட் ஆல் த ஃபிலிம்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதுல கௌதம் வாசுதேவ் மேனனுடைய போர்ஷன் சொல்லலாம். கௌதம் வாசுதேவன் மேனன் பேசியிருக்கிறது வந்து டோட்டல் சவர்ணா மைண்ட் செட். சோ இந்த சவர்ணா மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரலன்னா அங்க தலித் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்திருக்காரு. பிகாஸ் தலித் ஃபெமினிசம் எப்படின்னா, என் பிரச்சனை நான் இங்க நிக்கிறேன், எனக்கு தான் தெரியும், நீ என் கூட வந்து இறங்கி வந்து பாரு, கிராஸ் ரூட்ல நான் தான் நிக்கிறேன், சோ இங்க வந்து நீ உட்காந்து பார்த்தாதான் என்னுடைய வழி என்னுடைய பிரச்சனை உனக்கு புரியும், நானா இருந்து பாரு அப்படிங்கிறதுதான் இங்க வந்து தலித் ஃபெமினிசம். ஒடுக்கப்படுற நானு என் ஒடுக்கப்படுற மனநிலையில இருந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். சாதியா இருக்கட்டும், இல்ல பெண்கள் மீதான, இல்ல எந்த பாலினத்தின் மீதான ஒரு ஒடுக்குமுறையா இருக்கட்டும். சோ அத வந்து நான் தலித் ஃபெமினிசம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னோட கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஒடுக்குமுறையை அனுபவிக்கிறதுக்கும் அதை வெளியே இருந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நான் அந்த ஒடுக்குமுறையை அனுபவிக்கிறேன், நான் அதை வெளிப்படுத்துறேன்னு அது வேற. இல்ல இன்னொருத்தவங்க வந்து அதை வெளியே இருந்து பார்த்து நான் என் கூட எம்பாத்தட்டிக்கா இருந்து அதை வெளிப்படுத்துறாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன். அதுதான் அதை நம்ம எப்படி வந்து அணுகிறது அப்படின்னு கேக்குறேன். இப்ப வந்து பாசிங் ஆன் த மைக்னு சொல்லுவோம்ல. இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து கௌதம் மேனன் வந்து இவந்தோ அது வந்து ஒரு ஹாஃப் பேக் படமா இருந்தாலும் it isn't even baked at all. ஓகே. இல்ல நான் ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தப்பாவே பேசினாலும் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறது, நான் பேசுறேங்கிறதுக்காக அவங்க பேசினாலுமே அந்த மாதிரி அவங்க பேசுறது வந்து doesn't it give more ways to speak about this? அதான் என்னோட கேள்வியா இருக்குது. அதாவது அவங்க பேசுறவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசுறவங்க ஃபர்ஸ்ட் திங் they have to do what they have to do னா, அவங்களுக்குன்னு ஒரு பிரிவிலேஜ் இருக்கும் இல்லையா, அதை உதறி தள்ளிட்டு வரவங்களா இருக்கணும். அந்த பிரிவிலேஜ் மைண்ட் செட்குள்ளேயே உட்கார்ந்துட்டு பேசினா நம்ம பேசுறது வந்து நமக்கான ஒரு கமர்ஷியல் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர it won't be of any effect to நீங்க யாருக்காக எதுக்காக பேசுறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. நானும் பேசுறேன், எனக்கான ஒரு கமர்ஷியல் வேல்யூவை தான் அது இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப நம்ம வந்து பாவக்கதைகள்ல அந்த ஜிவிஎம் உடைய இதை பேசுறது வந்து கௌதம் வாசுதேவ மேனனுக்கான ஒரு கமர்ஷியல் வேல்யூவை தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கே தவிர, பட் நம்ம அந்த பிரச்சனையை விவாதிக்க வைக்கலையே. அண்ட் மோரோவர் அதுல ஒரு சில டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா it isn't even discussing about the ரூட்ல இருக்கிற பிரச்சனை. அது இன்னும் வந்து ஒரு வயலண்ட் எலிமெண்ட்டை வந்து இன்னும் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் காமிக்கிறதே தவிர அதை பிரச்சனையா பாக்குறதுக்கான ஒரு இதையே அதுல கொண்டு வரல. அதாவது ஒரு சீன்ல வந்து அவங்க வந்து உடம்பு கோவில் மாதிரி பாத்துக்கோ அப்படி இப்படிங்கிறாங்க, இன்னொரு சீன்ல வந்து என் பொண்ணு முன்னாடி நான் அம்மனமா நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டுமே வந்து இங்க அது கிடையவே கிடையாது. பிரச்சனை அது மட்டுமே கிடையாது. இங்க வந்து சவர்ணா மைண்ட் செட் எப்படி பேசுதுன்னா, பெண்களுக்கான ஒரு செக்ஷுவல் ஃப்ரீடம் மட்டும்தான் இங்க ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி பேசுது. அதுதான் அங்க பிரச்சனையே.
அவர் மேல உட்காந்து பேசுறவங்க அப்படிதான் பாக்குறாங்க. ப்ரிவிலேஜ் உதறி தள்ளிட்டு வந்தா மட்டும்தான் when I start to accept, அதாவது எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்கு, பை பர்த் எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்கு, ஒரு ஆணா இருக்க ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்கு, ப்ரிவிலேஜ உதறி தள்ளிட்டு வந்து பேசணும். சோ இல்லன்னா அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிவிலேஜ வச்சு நான் என்னென்ன மாதிரி அதுக்கு, அதாவது அப்ரஸ் பண்றவங்களுக்காக நான் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆதாயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறது யோசிக்கணும். நான் இப்ப ஒரு ஜிவிஎம் பேசிருக்கிறது இல்ல சுதா கோங்கரா பேசுறதோ வந்து அவங்களுடைய ப்ரிவிலேஜ்க்கு இன்னும் ஒரு ஆடட் பாயிண்டா தான் இருக்கு. சோ அந்த மாதிரிதான் அதை பார்க்க முடியுது. இல்ல இப்போ அந்த ப்ரிவிலேஜ் உதறி தள்ளணும் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனக்கு ப்ரிவிலேஜ் இருக்குங்கிறதே இங்க நிறைய பேருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல, அதை ரியலைஸே பண்றது இல்ல. நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நான் அதுதான் சொல்ல வரேன். you have to realize you have privilege by birth, by this caste, by this religion you have a privilege அப்படிங்கறது நம்ம ரியலைஸ் பண்ணணும். சோ ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது அக்செப்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அடுத்தது என்ன ஸ்டெப், ஒரு அன்லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் நம்மளால போக முடியும். அதாவது இந்த ப்ரிவிலேஜ், அதாவது பை காஸ்ட், பை பர்த், பை திஸ் ரிலீஜியன் எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை கத்து கொடுத்துருக்கோம். சோ அதெல்லாம் வந்து நான் அன்லேர்ன் பண்ணணும். அது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா இருக்குன்னா அதை நான் அன்லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் யூ ஆர் ரெடி டு ஸ்டெப் இன் டு அந்த அந்த ஒரு ஒரு சொசைட்டிக்காக நீ வந்து பேசுற செய்யற அப்படிங்கறதுக்கான ஒரு 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 தயாரிப்பா இருக்கும் அது. அதர்வைஸ் அதை நான் மேல உட்காந்துட்டு பேசுறது சவர்ணா. நீங்க கமர்ஷியலைஸ் பண்றது சொன்னீங்கல்ல, எனக்கு இது சரியா தப்பாங்கிறது தெரியல. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, கமர்ஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய பேர் பேசுறதுக்கான சான்ஸ் வரும்ல, அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா அப்படின்னு கேக்குறேன் நான். இல்ல அது ஸ்டில் வந்து தப்பா தான் முடியுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, கமர்ஷியலா எடுத்துட்டு போனா நிறைய பேர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கமர்ஷியலா எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நான் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நான் நிறைய படிக்கணும், நான் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் அததான் சொல்றேன், கிராஸ் ரூட்ல உட்கார்ந்து அவங்களுடைய வலியை நம்ம உள்வாங்கணும். மேலேந்தே உட்கார்ந்து நம்மளால அந்த வலியை உள்வாங்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த வலியை புரிஞ்சுக்கணும். சோ அப்பதான் நம்மளால வந்து கமர்ஷியலா நம்ம எடுத்துட்டு போறப்ப அது ப்ராப்பரா வந்து பேசப்படணும். இப்ப நான் வந்து இப்ப ஜிவிஎம் பிலிம் பாக்குறவங்கன்னா மைண்ட் செட்ல என்ன, நான் வந்து அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எத்தனை பேர் நினைப்பாங்க நினைக்கிறீங்க? அந்த குழந்தைய காப்பாத்தணும், இந்த குழந்தைக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கறது எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல எத்தனை பேர் வந்து என்ன சொல்றது, they would have enjoyed the pleasure of. ஆக்சுவலா நான் அது இது தோணுச்சு. அதாவது ஜிவிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மொமெண்ட்டை வந்து ரொமான்டிசைஸ் பண்றதுக்காக சில இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி. பட் ஆனா அந்த ஆக்சுவல் பிரச்சனைக்குரிய அவர் வந்து அண்டர் த லைன் ஒரு விஷயத்த வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபைனலா வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டெப்பை நோக்கி போகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த கிளைமேக்ஸ் முடியிற இடத்துல. பட் அதுக்கு உண்டான போக்கஸ் கொடுக்கப்படலைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி சொல்றேன்னா, நான் அந்த படம் பார்த்து முடிக்கும் போது அவர் ஆக்சுவலா சொல்ல வர்ற பாயிண்ட் என் மைண்ட்ல இம்பாக்ட் ஆகவே இல்லை. அந்த அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டதுனால அவளை வந்து மொத்தமா ஆக்குனதான் நம்மளுடைய மானம் காப்பாற்றப்படும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு சாதாரண விஷயம், அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அவங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறத நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு நினைச்சு அவர் ஒண்ணு பண்ணிருக்காரு. பட் அது வந்து ஒரு மாதிரி டோட்டலா கிளம்சியா ஆகி ஏதோ மாதிரி போய் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ இததான் நான் சொல்றேன், மேலேந்து கரெக்ட். நான் மேலேந்து உட்கார்ந்து பேசினா எனக்கு இப்படிதான் குப்பை மாதிரி தான் வரும்னு நான் சொல்றேன். நான் ஏன் இப்படி குப்பைன்னு நான் சொல்றேன்னா, நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து தேடி ஐ மீன் அதை கவர் பண்றதுக்கு நம்ம டிராவல் பண்ணுவோம். நான் நிறைய வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் ரிலேட்டடா நான் வந்து நிறைய டிராவல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதுல என்ன இப்பயும் முழுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்துன்னா, அரியலூர்ல வந்து நந்தினின்னு ஒரு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு சாகடிச்சாங்க.
அரியலூர்ல நடந்தது. ஐ திங்க் 2017 ஜான்வரியோ இல்ல 2016 ஜான்வரியோ. ஸோ என்னன்னா அதுல எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த பொண்ணு வந்து பாதியிலேயே 9ஆவதோட வந்து படிப்பை நிறுத்திடுச்சு. அந்த பொண்ணு நியர்பை வந்து ஒரு ஊர்லதான் வந்து துணிக்கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து ஷி ஹாஸ் அ லவர். ஸோ அந்த பையனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து வந்து அதாவது அவன் வந்து லவ் பண்றதா அது பண்ணி அப்புறம் வந்து பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டான், அந்த பையனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அப்ப வந்து என்ன சொல்ற, எங்களுக்கு இன்னொரு தகவல் என்ன வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து அப்ப அதாவது அந்த பையனை பார்க்க போனப்ப அந்த பொண்ணு வந்து ஐ திங்க் டீனேஜ் பிரெக்னன்சி ஐ கெஸ். அது ப்ராப்பரா அது உண்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது அரியலூர் பகுதியில வந்து அந்த சுற்றுவட்டாரம் ஃபுல்லாவே மனிதர்கள் நடமாட்டம் போக்குவரத்து கூட நம்ம டக்குன்ட்டு பார்க்க முடியாது. வெயில் வந்து மண்டையை புழக்கிற அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான் நிறைய இருக்கும். சோ அங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு பாலம் கிணத்துல வந்து அந்த பொண்ணை வந்து போட்டுட்டாங்க. சோ அந்த பொண்ணு இறந்துடுச்சு. சோ யாருக்குமே தெரியல. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸும் வந்து அது இழுத்தடிக்கிறாங்க. பிகாஸ் அந்த பையன் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு உறுப்பினரா இருக்கான். இந்து முன்னணி கட்சியோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. சோ அந்த கட்சியோடைய உறுப்பினர். சோ அதனால வந்து அந்த பையனுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. போலீஸ் அது இதுன்னு இழுத்தடிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இதுதான் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் பொங்கல் சேர வந்து ஊர் கிணத்துல வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அந்த கிணத்துல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கவும் தான் அந்த பக்கத்துல விளையாடிட்டு இருக்கிற பசங்க வந்து ஏதோ ஸ்மெல் வருதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகவும் போலீஸ் ஃபயர் இன்ஜின் எல்லாம் வந்து உள்ள இருந்து பாடியை வந்து வெளில எடுக்கிறாங்க. ஊதி போய் பிறகுல வந்து புழு நெளிஞ்சு அந்த இது வந்து வெளில வருது. உடம்புல வந்து அங்கங்க பிளேடு கீரல்லாம் இருந்திருக்கு. நான் வந்து இந்த இஷ்யூவை கவர் பண்ண போனேன். எப்பன்னா இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு பிப்ரவரி அரௌண்ட் நான் வந்து கவர் பண்ண போறேன். அதை பார்த்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்தாங்க, இப்படி எல்லாம் இருந்துச்சுக்கா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பகிர்றாங்க. நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறேன். அதாவது ஒரு ரூம் தான் இருக்கு, அதுதான் வீடு, அந்த பொண்ணுடைய வீடு. சோ வீட்டு வாசல்ல வந்து அந்த பொண்ணுடைய புகைப்படம் இருக்கு. அந்த பொண்ணுக்காக கொடுத்த அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே வந்து அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பெரியம்மா பாட்டி எல்லாரும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. சோ என்னால அந்த கிணத்தை வந்து பார்க்க முடியல. அவ்வளோ ஆழம், கிட்டத்தட்ட ஒரு 25-26 அடி ஆழம் அந்த கிணறு. ஒரு பொண்ணு வந்து அந்த கிணத்துக்குள்ள அதாவது துடிக்க போட்டிருக்காங்கன்னா அப்ப அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது அந்த இறந்து போன பொண்ணு அந்த நிமிஷம் அந்த பொண்ணு என்ன யோசிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து நினைச்சு பாருங்க. சோ இது எல்லாமே இருக்கு இல்லையா. என்னால இதெல்லாம் யோசிக்க என்னால அந்த கிணத்துக்குள்ள வந்து எட்டி பார்க்கவே முடியல. எனக்கு பயமா இருந்தது. இப்ப வரைக்கும் அந்த கிணறு வந்து என்ன ஹார்ன் பண்ணிட்டே இருக்கு. என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த பொண்ணுக்காக இன்னமும் வந்து கோர்ட்ல வந்து கோர்ட் படியேறி நியாயம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ண அந்த ஆண் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து அப்பவே ஜாமீன்ல வந்துட்டாங்க. இப்ப கோர்ட்ல கூப்பிட்டா மட்டும் விசாரணைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். திருச்சி சிறையில வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த பையனை வந்து அதாவது சும்மா ஒரு பேருக்காக கொஞ்ச நாள் சிறையில இருந்து வெளில வந்து சோ அப்பப்ப போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு கோர்ட் கேஸ்க்கு மட்டும். சோ அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த வெற்றிடம்ங்கிறது அங்க அப்படியே இருந்துட்டுதான் இருக்கு. அவங்களுக்கான காயம் அப்படிங்கிறது அப்படியே இருந்துட்டுதான் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்தா என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. சோ கிரவுண்ட் லெவல்ல இதுதான் நிலைமை. கிரவுண்ட் லெவல்ல யாரும் வந்து நீ வானத்துல போய் பறப்ப இது பண்ணுவ அப்படின்னு முடிக்க மாட்டாங்க. அது வந்து நான் வந்து அது வந்து பெண்ணியம் கிடையவே கிடையாது. வானத்துல பறப்ப தரையில தவழ்வாங்கிறது வந்து சோசியல் மெசேஜே கிடையாது. இப்போ நீங்க சொல்றத வச்சு இப்ப நான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறேன்னா,
யார் ஆக்சுவலா ஒடுக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எதுவுமே பேசப்படல, அல்லது அந்த விஷயம் போக்கஸ்லயே இல்லைன்ற மாதிரி எனக்கு இப்பதான் தோணுது. எல்லா படத்துலயுமே அந்த ஒடுக்குறவங்க யாரோ அவங்களுடைய நியாயத்தை பேசுன மாதிரிதான் இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, பிரகாஷ் ராஜுக்கு வந்து அப்படி ஒரு பிஜிஎம்மே தேவையில்லையே, எதுக்கு ஃபீல் பண்ணுவோம்? கரெக்ட். ஏன்னா அந்த சாய் பல்லவியோட எமோஷன்ஸ் அங்க வெளியே வரவே இல்லை. அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட் வந்து ஒரு பீஸ்ட் மைண்ட் செட். அதுக்கு எதுக்கு நான் அவ்வளவு எமோஷன் புரிய வைக்கணும்? அதாவது அவ்வளவு ஃபீலிங் இருந்திருந்தா நீ முதல்ல அந்த பொண்ணை பார்க்கவே போயிருக்க கூடாது. உனக்கு ஜாதிதான் அவ்வளவு முக்கியம்னா நீ அதையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு உன் பொண்ணை போய் கூப்பிட்டு வந்து இது பண்ணணும்? சோ அதுக்கு எதுக்கு அவ்வளவு பிழிஞ்சு வந்து பிஜிஎம் வைக்கணும்? இந்த மாதிரி ஒரு எமோஷனையே நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணணும் முதல்ல. இது ஆக்சுவலா இதோட நோக்கம் இவங்க என்னவா எடுத்து வச்சாங்களோ அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷன்ல இது இப்போ நீங்க சவர்ணா ஃபெமினிசம் தலித் ஃபெமினிசம்னு கேட்டீங்க இல்லையா, இததான் நான் சவர்ணா ஃபெமினிசம்னு நான் சொல்றேன். அதாவது நான் வந்து ஆக்சுவலி வெற்றிமாறனுடைய அந்த வெற்றிமாறனுடைய போர்ஷன் வந்து நான் ஒரு லெவல் வரைக்கும் ஆஹா இது நல்லா வந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். கடைசியில வந்து அந்த கேரக்டருக்கு, ஜானகிராமன் கேரக்டருக்கு பிழிய வந்து ஒரு இது வச்சாங்க, மெழுகுவத்தி வச்சு இதெல்லாம் முடிச்சாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப படுகொலைகள் செய்யப்படுற யாரும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வலி இருக்கிறப்ப, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப யாரும் வந்து அந்த குற்றம் சாட்டிய அந்த குற்றம் செஞ்சவனுக்கு கொண்டு போய் யாரும் வந்து இப்படி பிழிய பீஜம் வைக்க மாட்டாங்க. இப்ப அந்த படம் பாக்குற ஆணவ கொலை பண்ணவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு இப்ப அதை பார்த்தாங்கன்னா ஆமா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, ஊரெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தும் போது இவர் இப்படிதானே பண்ணுவாருன்னு அதை நியாயப்படுத்துற மாதிரிதான் இருக்கு. இல்ல ஊர் பக்கம்லாம் அப்படிதான் இருக்கு. நான் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போயிட்டா பாவம் அப்படிங்கிறது இருந்துட்டுதான் இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீ சொல்ல வர கண்டென்ட் அது கிடையாது இல்லையா? அதான் நீ அதுல எதை போக்கஸ் பண்ண போற? கொலை பண்ற அப்பனையா இல்ல சாகர அந்த பொண்ணை போக்கஸ் பண்ண போறியா? இன்னும் இந்த சாதியான படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் வந்து கொண்டு வரதுக்கு இப்பவும் வந்து போராடிட்டு இருக்கிறப்போ, இப்பவும் வந்து என்ன சொல்றது கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கிறப்ப என்ன சாதியான படுகொலை செஞ்சவனை வந்து ஒரு கருணையின் அடிப்படையில காமிக்கிறது வந்து என்ன வகையில ஒரு நியாயம், என்ன வகையில ஒரு ஒரு ஜீரணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப நம்ம வந்து கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் பேஸ் பண்ண ஆபரேஷன்ஸ்லாம் பேசணும். இந்த இன்டர்செக்ஷனாலிட்டியில வந்து இன்னும் நிறைய நம்ம ரியலைஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் படிச்சேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், என்ன கிளாஸ், அப்புறம் வந்து வெரி குட். ஆக்சுவலி இந்த क्वेश्चन நீங்க கேட்டது ரொம்ப தேங்க்ஸ். சோ ஆக்சுவலி இத பத்தி நான் பேசணும்னு இருந்தேன். அதாவது நம்ம இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதோட முடிஞ்சிடுதுன்னா கிளாஸ், காஸ்ட், எக்கானமி, ஜெண்டர் கூட வந்து இப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் ஜெண்டர்லயே வந்து நிறைய வந்து இன்டர்செக்ஷனல் இதுதான் இருக்கு. ஹெல்த் உதாரணமா இருக்கு. ஹெல்த் வந்து அதுக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை அப்படின்னு தெரியல. ஜெண்டர் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு இது இன்டர்செக்ஷனல் இது ஒண்ணு இருக்கு. சோ அது இதெல்லாமே இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடிஞ்சு போயிடுது. பிகாஸ் அதாவது மகளிர் தினம் நம்ம ஸ்டார்டிங்ல வினுஷ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து அந்த மகளிருடைய ஒரு போராட்டத்தின் வழியாதான் வந்தது அப்படின்ட்டு. சோ மகளிர் தினம் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப இது பண்ணாங்கன்னா வந்து உங்களுக்கு அதாவது பெண்களுக்கான அந்த உழைக்கும் நேரம், பெண்களுக்கான ஈக்குவல் பே, உழைக்கும் நேரம், பெண்களுக்கான எக்கனாமிக்கல் ஃப்ரீடம், இதெல்லாம் வந்து பேச போய் தான் வந்து இந்த மகளிர் தினம் அவங்களுடைய அந்த லேபர் பத்தி பேச போய் தான் இந்த மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. So we needed a revolution for that. So அதுக்கு நடுவுல அடுத்தது இன்டர்செக்ஷனலா இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னா we need another revolution. செகண்ட் women revolution தேவைப்படுது கண்டிப்பா. ஒரு ரீசெண்டா வந்து ஒரு புக் படிச்சேன்.
அதாவது இந்த கோவிட் ஒட்டி வந்து அந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒய் அதாவது ஒய் ஜெண்டர் மேட்டர்ஸ், ஒய் செக்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக் அது. அதாவது இந்த சமூகம் வந்து ஹெல்த்தையே வந்து, அதாவது இண்டிவிஜுவல் ஹெல்த்தையே வந்து ஒரு மேல் சென்ட்ரிக் மாடலா தான் பாக்குது. சோ ஆண்களுக்காக ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இத வந்து ஒரு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு மேல் சென்ட்ரிக் இதுவாதான் பாக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகம் வந்து பேசிச்சு. சோ அதுல கொடுத்திருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து திடீர்னு அவளுக்கு வந்து உடம்புலாம் வேர்க்குது, படப்படன்னு ஆகுது, கை கால் எல்லாம் வெளவெளுத்து போகுது, அவ வந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அதே வந்து ஒரு ஆணுக்கு வந்து உடம்புலாம் அதே மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்குது. ஒரு சோ இவங்க 2 பேருக்கு ஹாஸ்பிட்டல் போறப்ப அங்க இருக்கிற டாக்டர் இவங்க 2 பேரையும் எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்களா, ஒரே மாதிரியான டயக்னோசிஸ் பண்றாங்களா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது அதே படபடப்பு வலி இந்த மாதிரி இதோட ஒரு ஆண் போனாங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்க, அதாவது இதயம் சார்ந்த ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறது வந்து கணிச்சு அதற்கான டயக்னோசிஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு போறானா டக்குன்ட்டு வந்து ஓகே இவங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஆரம்பிப்பாங்களே தவிர எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு யாரும் டயக்னோசிஸ் பண்றது இல்ல. சோ இதுல இருந்தே வந்து இந்த பிரிவினைகள் இருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. ஆனா அதே சமயம் அதுக்கான, அதாவது இப்ப நான் கோவிட்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா வேக்சினேஷனே வந்து மேல் சென்ட்ரிக் மாடல்ல மெஜாரிட்டியா வச்சுதான் நான் வந்து வேக்சினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஃபீமேல் சென்ட்ரிக் இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் நான் வந்து கணக்குல எடுத்துப்பேன். உதாரணத்துக்கு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஹீமோகுளோபின் கவுண்ட் எவ்வளவு இருக்கு, சோ இந்த மாதிரியான ஒரு 2-3 கிரைட்டீரியாவை மட்டும்தான் எடுத்துக்கணே தவிர ஃபீமேல் ஹெல்த் கம்ப்ளீட் ஹெல்த்தை வந்து நான் வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டேன். ஆனா அதே சமயம் மேலோடைய கம்ப்ளீட் ஹெல்த்த கணக்குல எடுத்துட்டு தான் நான் வந்து என்னுடைய வேக்சினை வந்து நான் டெவலப் பண்ணுவேன். சோ இந்த பிரிவினைகள் இருக்கு. ஒரு மருந்து டெவலப் பண்றதுல கூட இந்த ஒரு பிரிவினைகள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் என்ன சொல்றது யோசிக்க கூட ஆரம்பிக்கல. இன்டர்செக்ஷனல்ல பேசுறப்ப இதெல்லாம் யோசிக்கணும். அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை இந்த உலகம் எப்படி பாக்குது, அதே வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு மன அழுத்தத்தை இந்த உலகம் எப்படி பாக்குது, சோ எப்படி டீல் பண்றாங்க, சோ இதெல்லாம் பேசணும் ஒரு ஹெல்த் அப்படின்னு வரும்போது. சோ இன்டர்செக்ஷனல் பாத்தீங்கன்னா நம்ம பயணிக்க வேண்டியது we have a long road ahead. நம்ம இன்னும் காலே எடுத்து வைக்கல. சொல்ல போனா நம்ம இன்னும் தொடக்கத்திலேயே தான் இருக்கோம். தொடக்கத்திலேயே வந்து நம்மள பல்வேறு விஷயங்கள் வந்து அப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு. be it caste, religion, or the patriarchal mindset எல்லாமே வந்து தொடக்கத்திலேயே வந்து நம்மள வந்து தடுத்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் அடி எடுத்து வைக்க விடாம தடுத்துட்டு இருக்கு. சோ அப்படி இறங்கி போனா மட்டும்தான் நம்மளால வந்து இன்னும் அதுல வந்து நிறைய விவாதிக்க முடியும். சோ அப்படி விவாதிச்சா மட்டும்தான் நமக்கான ஒரு இன்இக்வாலிட்டி இல்லாத வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். நம்ம இப்ப வந்து ஜெண்டர்ங்கிறத இப்ப மென் அண்ட் உமனுக்கான டிஃபரன்ஸ் பத்தி அவங்க எப்படி வந்து அந்த ஆப்ரேஷன் ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதர் ஜெண்டர்ஸ், அப்புறம் வந்து அதர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ், சிஸ் மென் சிஸ் உமன் இல்லாம அதர் ஜெண்டர் ஓரியன்டேஷன்ஸ், அதர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ்லாம் இருக்கவங்க அவங்களுக்கான ஆப்ரேஷன் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்றேன். பேசணும். நான் ஆக்சுவலி ஏன் வந்து நான் பாட்ரியார்கி அப்படின்ன உடனே விமன் மட்டுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இங்க வந்து தொடக்கத்திலேயே நமக்கு வந்து எப்படி இது பண்ணப்பட்டிருக்குன்னா என்ன சொல்றது, அதாவது இந்துனா முஸ்லிம் அப்படின்னு பதிய வைக்கப்பட்ட ஒரு மனநிலையில தான் இந்த சமூகம் வந்து உருவாகி இருக்கு. ஆண்னா பெண் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை பதிய வைக்கப்பட்ட ஒரு சமூகமா தான் இதுவும் இருக்கு. we are used to that இந்த ஆப்போசிட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம பழக்கப்பட்டவர்கள். சோ அதனாலதான் நான் வந்து ஓகே விமன்றது வந்து நிறைய பேசினேன். பட் ஐ ஷுட் ஹேவ் ஃபோக்கஸ்ட், இதையும் நான் நிறைய இன்க்ளூட் பண்ணி பேசியிருக்கணும். பட் விமன் அண்ட்
அதர் ஜெண்டர்ஸ் அப்படின்னு பாக்குறதே வந்து ஒரு பாட்ரியார்கியல் இதுதான். அதை யார் டிஃபைன் பண்றாங்கன்னா ஒரு 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 பாட்ரியார்கியல் மைண்ட் செட் தான் அது வந்து டிஃபைன் பண்ணுது. விமன் அதர்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரு பாட்ரியார்கியல் இதுதான் வந்து டிஃபைன் பண்ணுது. ஒரு கம்பைன்ட் மைனாரிட்டின்னு நம்ம வந்து அதை பாக்குறதே இல்லை, பார்க்கவும் முடியாது. பட் we are nevertheless a minority when it comes to gender. Women அந்த patriarchal mindset சொல்ற அதே அந்த other categoryன்றது வந்து we are combined a minority gender. So அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு என்ன क्वेश्चनனா இத கம்பைன் பண்ணலாமாங்கிறது கேள்வி இருக்கு. இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி விமன் வந்து ரொம்ப அப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்க பேட்ரியார்கி மூலமா. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அப்பர் காஸ்ட் ஆர் ஈவன் ஒரு தலித் உமனே எடுத்தாலும் அதுலயே வந்து அவங்க வந்து ஒரு டிசேபிள்டு உமனா இருந்தா, அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்திருந்தா, அவங்க வந்து ஒரு லெஸ்பியனா இருந்தா இந்த எஃபெக்ட் காம்பவுண்ட் ஆகுது இல்ல, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்ப நான் வந்து நான் இந்த டிசபிலிட்டி பத்தி இப்ப ரீசெண்டா தான் நான் தெரிஞ்சுக்க வந்தேன். இப்ப வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல நடந்து போறதுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் டாஸ்க். ஆனா அந்த ஸ்டெப்ஸ் இல்லாம ரேம்ப் வைக்கிறது தான் வந்து ஒரு ஜஸ்டிஸ், ஒரு டிசேபிள் பீப்புளுக்கும் ஜஸ்டிஸ்ங்கிறது. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க பேசினா தானே நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படிங்கறத சொல்றேன். இது எல்லாமே இன்டர்செக்ஷனாலிட்டியில வரும்ல அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 திருநங்கைகளை பத்தி. ஒருத்தவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க. அவங்களாவே போராடி பட்டதாரியா ஆனாங்க. திருநங்கையா இருந்தது ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க வந்து she is from upper class தான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பார்ப்பனர், அவங்க பார்ப்பன சமூகம். அவங்க சோ அவங்க பிரச்சனைகளும் இவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளும் நிறையவே வித்தியாசம். சோ அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஆகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 12 வீடு மாறினதா வந்து எனக்கு சொன்னாங்க. 12 வீடுகள் மாறி மாறி தங்கிதான் படிச்சேன். என்னால தங்கறதுக்கு இடம் கிடைக்கல, தங்க விடல. நான் சாதியால வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் பிளஸ் நான் வந்து ஒரு ரெண்டுமே வந்து என் மீதான ஒரு அப்ரஷனை திரிக்கிறதுக்கான ஒரு டூலா இருந்தது. அதனால அதாவது நான் 4 வருஷம் படிச்ச வீடு மாறினேன், 12 வீடு மாறிதான் படிச்சேன். சோ இதுக்கு நடுவுல அவங்களுக்கு ஏர்னிங்க்கு சிக்கல். ஐஸ்வர்யா, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் கிளியரா கேட்கல. நான் அதை இன்னொரு டைம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 2 திருநங்கைகளை பத்தி சொன்னீங்க. ஒருத்தவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த திருநங்கைன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒடுக்கப்பட்ட திருநங்கை அவங்க பட்டதாரி ஆகிறதுக்குள்ள 4 வருஷத்துல வந்து 12 வீடு மாற வேண்டி இருந்தது. அவங்களுக்கு வந்து யாருமே வீடு கொடுக்கல. அதுல அவங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பட்டதாரியாவே ஆனாங்க. அவங்க ஒரு தலித்தாவும் டிரான்ஸ்ஜெண்டராவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பட்டதாரி ஆகிறதே கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த திருநங்கை பத்தி நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த பக்கம் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை அவங்க. சோ அவங்க வந்து அவங்க பேச்சிலேயே வந்து ஒரு 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 பகட்டுத்தன்மை தெரியும். அதுல இருந்தே வந்து இவங்க 2 பேருக்கான ஒரு 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 வேறுபாடு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பிளஸ் அவங்க வந்து திருநங்கையாகவே இருந்தாலும் அவங்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கிறதுனால அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த எந்த நபரா இருந்தாலுமே வந்து இந்த சமூகத்துல வந்து சாமி கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஈக்குவலான இடத்தை வச்சு பாக்குற அந்த ஒரு புத்தி இருந்துட்டுதான் இருக்கு. சோ அப்படிங்கிறப்ப இவங்கள வந்து எப்படின்னா இவங்களையும் அப்படிதான் வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற சமூகத்துல இருந்து மற்ற சாதியில இருந்து திருநங்கையா இருந்தா நாங்க வந்து அவங்கள ஒடுக்குவோம், அவங்க மேல வன்முறையை திணிப்போம். ஆனா பார்ப்பன சமூகம் அப்படிங்கிற ஒரு அடையாளமே வந்து இந்த திருநங்கை இவங்களுக்கு வந்து சமூகத்துல அங்கீகாரத்துக்கு ஒரு போதுமான ஒரு கருவியா இருக்கு. அவங்க வந்து தேர்தல்ல கூட வந்து இது பண்ணாங்க, உள்ளாட்சி தேர்தலையோ இல்ல எதுலயோ எனக்கு ஞாபகம் இல்ல.
அவங்க தேர்தல கூட வேட்பாளரா வந்து நாமினேட் பண்ணாங்க, இது பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஓகே நீங்க தேர்தல்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க நார்மலாவே வந்து நான் படிச்சிருக்கேன், அதனால நான் எனக்கு தேர்தல் நிக்கிறதுக்கான எனக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களுடைய பதிலா இருந்தது. நான் படிச்சிருக்கேன், நான் இங்கிலீஷ் பேசுவேன், ஆங்கிலம் பேசுவேன், அதுவே வந்து எனக்கான தகுதி, எனக்கான தேர்தல நிக்கிறதுக்கான போதுமான தகுதியா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பதிலா இருந்ததே தவிர, மற்ற ஒடுக்கப்படுற திருநங்கைகளுக்காக அவங்க என்ன செய்வாங்க, ஒடுக்கப்படுற மக்களுக்காக என்ன செய்வாங்க, என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு ஒரு போதுமான தெளிவோ எதுவுமே இல்லை. அந்த சாதிங்கிற ஒரு விஷயம் அந்த திருநங்கைக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்கு. அந்த பிரிவிலேஜ்ல இருந்து அவங்களால அது மட்டும்தான் யோசிக்க முடியுது. சோ இதுதான் அந்த வேறுபாடு. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்த ஒரு திருநங்கை சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த சாதிய மேல்மட்டத்தில இருந்தே வந்து திருநங்கையா இருக்கிறவங்க சந்திக்கிற ஒரு இதுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல ஆர்கனைசேஷன் சைட்ல இருந்து ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறாங்களா? அப்படி எடுத்தா ஏதாவது அது பேருக்குன்னு இல்லாம ஏதாவது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளவு % ரெப்ரசன்டேஷன்ஸ் தரணும், இவங்களுக்கு வந்து இந்த முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் வந்து போயிட்டுதான் இருக்கு. அதாவது எனக்கு வலிக்குது, எனக்கு இது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இதனால எந்த வலியுமே இல்ல, சோ இத பத்தி எனக்கு நான் பேசவே தேவையில்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாஷான ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த கோவிட் டயத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து திருநங்கைகளுக்கு எதிர்கொண்ட சிக்கல் வந்து, அதாவது நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன். என்னன்னா திருநங்கைகள்ல நிறைய பேர் வந்து HIV பாசிட்டிவ்ஸ் இருக்காங்க. சோ அவங்க HIV பாசிட்டிவ்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான டேப்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அரசு மருத்துவமனையில, அவங்க வட்டாரத்துக்கான ஒரு குறிப்பிட்ட அரசு மருத்துவமனையில மட்டும்தான் போய் வாங்கிக்க முடியும். இந்த டேப்லெட் இவ்வளவு நாளைக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் தருவாங்க. சோ அதை வாங்கிக்கணும். சோ அந்த டேப்லெட்ஸ் வந்து 2 நாள் போட்டுக்கல அப்படின்னாலே அவங்க உடம்புல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனா இந்த கோவிட் பிரச்சனைனால ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நார்மலாவே வந்து நல்ல நாட்களே வந்து ரோட்ல வந்து ஒரு திருநங்கை சாதாரணமா அவங்க நடந்து போனாங்கன்னா அவங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள், சமூகம் அவங்க பாக்குற விதம் எல்லாத்துல இருந்தும் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. சோ இந்த லாக்டவுன் சமயத்துல வந்து இதே வந்து ஒரு திருநங்கை வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க, இல்லங்க இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு மருந்து வாங்கணும் அப்படின்னு போறாங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு காவல்துறையில இருந்து எதுவுமே அவங்களை வந்து நார்மலா அந்த ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் நிம்மதியா விடாது. நீ ஏன் போற, நீ எதுக்காக போற, நீ வேற எதுக்காகவோ தான் போற, நீ வந்து மருந்து வாங்க போல, சும்மா என்கிட்ட போய் சொல்ற. சோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு அவங்க போகணும். இதையும் மீறி அரசு வந்து அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் அவைலபிலிட்டியை வச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின். நம்ம வந்து லாக்டவுன் சமயத்துல வந்து நம்ம எத்தனையோ சிக்கல்களை வந்து நம்ம பேசணும். அதாவது உணவு, நார்மலா மக்களுக்கு வந்து உணவு கிடைக்கல, என்னால வெளியில போக முடியல, வாக்கிங் போக முடியல, சன்ரைஸ் பார்க்க முடியல, சன்செட் பார்க்க முடியல, அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. டிராவல் பண்ண முடியல, அது இதெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. இது வந்து கண்டு கொள்ளவே படாத ஒரு இது. அதாவது லாக்டவுன் சமயத்துல திருநங்கைகள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திப்பாங்க, முக்கியமா HIV பாசிட்டிவ்ஸ் இருக்கிற நபர்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறது வந்து போக்கஸ் பண்ணப்படாத ஒரு விஷயம். போக்கஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துச்சுன்னா, நாங்க அந்தந்த ஏரியால வந்து நாங்க கொண்டு போய் வந்து மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு வந்து சொல்லுச்சு. ஆனா மருந்து மாத்திரை போய் சேர்ந்துச்சா, எண்ட் டு எண்ட் அது போய் சேர்ந்துச்சா அப்படிங்கறத ட்ராக் டவுன் பண்ணாங்களான்னா இல்ல. கொடுத்துட்டேன் அப்படிங்கறதுதான் பதிலே தவிர அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது வந்து இது. பிளஸ் இது ஒண்ணு, பிளஸ் அவங்களுடைய சர்வைவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அரிசி பருப்பு சோறுக்குன்ட்டு பிச்சை எடுக்கணும் இல்லையா, அது கூட அவங்களால எடுக்க முடியல இந்த லாக்டவுன்னால. அதான் ஒரு ஆண் இல்லைன்னு பெண் படுற கஷ்டத்தை விட டிரான்ஸ் உமனோ மென்னோ வந்து அவங்க படுற கஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த கோவிட்
சிச்சுவேஷன்ல அத பத்தி கண்டுக்கிறதுக்கு டிரான்ஸ் விமன்காக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. டிரான்ஸ் மென்னுக்கு அந்த மாதிரியான ஒரு செட்டப் ஒரு ஆர்கனைசேஷன் கூட கிடையாது இங்க. இங்க இங்க துவங்கறதுக்கான வேலைகள் எல்லாம் போச்சு. பட் அது அவங்க துவங்கிட்டாங்களா இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் அந்த இது கூட கிடையாது. சோ அதுல இன்னும் ஃபர்தரா வந்து இன்டர்செக்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாமும் இருக்கு. பட் இது வந்து மைனாரிட்டிலயும் மைனாரிட்டி அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் கூட உங்களுக்கு இல்ல. இதுலயுமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லயுமே வந்து நிறைய பேர் வந்து இப்ப அதாவது சமூகத்துல வந்து ஒரு 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 நல்ல தனக்கான அதாவது திருநங்கைன்ற அடையாளம் மட்டும் இல்லாம தனக்கான ஒரு அடையாளத்தை தேடி சமூகத்துல ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர், ஃபர்ஸ்ட் போலீஸ், ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், ஃபர்ஸ்ட் வக்கீல், இந்த மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் நர்ஸ், ஃபர்ஸ்ட் டீச்சர் ஏதோ வந்து போராடி வந்துட்டாங்க. இந்த போராட்டத்தை கூட வந்து டிரான்ஸ்மென்னால எடுத்து வைக்க முடியல. சோ இவங்க போராடி வரவங்க பின்னாடி வரவங்கள தூக்கி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஒரு 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 ஃப்ரீடம் வந்து அங்க கிடைச்சிடும். ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஃப்ரீடம், ஒரு ஈக்குவாலிட்டி அங்க கிடைச்சிடும். இப்போ டிரான்ஸ் மென்னை விட டிரான்ஸ் விமனுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்கிறது கூட ஒருவேளை அந்த டிரான்ஸ் மென் வந்து பிறப்பால பெண்ணா அறியப்படுறதுனாலதான் அவங்களால அதை கூட வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமலே இருக்காங்களோ. இப்போ ஒரு டிரான்ஸ் விமன் வந்து அவங்களுடைய பிறப்பால அவங்களுடைய பிசிக்கல் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆணா பிறந்திருப்பாங்க, அப்படிதானே? டிரான்ஸ் விமன் அவங்க வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய செக்சுவாலிட்டி அவங்க உணர்ந்து நான் வந்து ஒரு விமனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே வர்றாங்க. இதுவே ஒரு டிரான்ஸ் மென்ன்றவங்க பிறப்பாலேயே பெண்ணா அறியப்படுறதுனால அவங்களால ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரியலைசேஷன் வந்தாலும் அவங்க சொசைட்டியின் பார்வையில் அவங்க பெண்ணா இருக்கிறதுனாலயே அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அவங்க கடைசி வரைக்கும் பெண்ணாவே நடிச்சுட்டு வாழ்ந்து போறதுனாலதான் அந்த டிரான்ஸ் மென்னுக்கு இன்னும் அந்த ஒரு எட்ஜ் கிடைக்காம இருக்கும்னு கேட்கிறேன். தெரியல, நான் இன்னும் ஆக்சுவலி நான் இன்னும் டிரான்ஸ் மென் சந்திக்கல அப்படின்ற அந்த மாதிரி யாரையும் சந்திக்க முடிஞ்சா மேபி அவங்களுடைய மனநிலையே என்னால இது பண்ண முடியும். அதுதான் இப்ப என்னுடைய கேள்வியா அதான் யோசனையா தான் இருக்கு. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன். நம்ம பார்த்த வரைக்கும் திரு நம்பின்னு யாரையுமே நம்ம பார்த்தது இல்லையோ அப்படின்றது தோணுது. அவங்க எல்லாம் வெளியே சொல்லாமலே வாழ்ந்துட்டு போயிடுறாங்களோன்னு தோணுது. தெரியல, என்னால அந்த உணர்வு நிலைய கூட எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல. மேபி நம்ம ஒருவேளை டாம்பாய்ஸ்னஸ் கூட நம்ம அப்படி சொல்லலாம். எனக்கு சரியா தெரியல. டாம்பாய்ஸ்னஸ் மேபி அதோடைய ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம். அது தெரியல, எனக்கு சரியா சொல்ல தெரியல வினுஷனுக்கு. அந்த மாதிரி யாரையாவது சந்திச்சேன்னா மேபி நான் வந்து இதுதான் இப்படிதான் அப்படின்றது வந்து என்னால ஒரு இதுவாக சொல்ல முடியும். தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் ஐஸ்வர்யா, நீங்க பிரிவிலேஜ் பத்தி சொன்னீங்க. இப்ப நம்மளோட பிரிவிலேஜ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, மென் வந்து ஃபெமினிஸ்டா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குது. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மென் cannot be feminist சொல்லுவாங்க. மென் வந்து they can only be allies அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்ல, யாரெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டி பிலீவ் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிங் ஆன் த மைக்னு சொல்லுவாங்கல்ல, தொடக்கத்துல ஒரு 2 பேரு சொன்னேன் இல்லையா ஃபெமினிஸ்ட். எனக்கு தெரிஞ்ச சிறந்த 2 ஃபெமினிஸ்ட்னு 2 பேரு சொன்னேன் இல்லையா? பெரியார் அம்பேத்கரும் ஆண்கள் தான். ஆமா. இல்ல, அதான் இந்த கேள்வி எப்ப வருதுன்னா, இப்ப இந்த 2 வகையான டெஃபினிஷன்ஸுமே தர்றதே பெண்களா தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன் ஃபெமினிசம் பத்தி. எவ்ரிஒன் இஸ் a feminist அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். இஃப் யூ பிலீவ் இன் ஈக்குவாலிட்டி யூ ஆர் a feminist அப்படின்னு எழுதியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு பெண் தான் சொல்றாங்க, இல்ல இது வந்து ரொம்ப ஃபிளாடான ஐடியா, நீங்க வந்து ஃபெமினிஸ்ட் சொல்றது வந்து எங்களோட பிரச்சனையை டைல்யூட் பண்ணும், நீங்க வந்து அலைஸா இருங்க, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்க வாய்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை தான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறேன். எப்படின்னா அவங்க வந்து அலைஸா இருந்தோம்னா அலைஸாவே இருந்துட்டு போயிடுவாங்க. இட் இஸ் நாட் அபௌட் பீயிங் அலைஸ். இன்னொன்னு இதுல வந்து இருக்கிற ஒரு அடிப்படை பிரச்சனைன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபெமினிசம் அப்படின்னாலே இங்க எல்லாரும் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 10 பெண்களை வந்து உட்கார வைக்கிறோம். 10 பெண்களை உட்கார வச்சுட்டு ஃபெமினிசம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம்னா
அவங்க கிட்டக்கேந்து வர ரிப்ளை எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும். அது ஒரு பயம் தானே இப்படி சொன்னா எங்க. அதுவே ஒரு வட்டம் ஏற்படுத்திக்கிற மாதிரிதான். இது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா அப்படின்னு கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லைக் ஃபெமினிசம்னா இதுதான் அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும். அது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்ங்கிறதே அங்க அது அந்த ஒரு கூட்டு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடைச்சிட்டு. அதனாலதான் நான் கேக்குறேன். நான் ஓப்பனா வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த மாதிரி விஷயத்தையும் ஓப்பனா எடுத்துக்கிறேன். ஆனா 2 பெண்கள் இருக்காங்க, 2 பெண்கள் வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நான் யார் பேச்சை கேட்கணும் அப்படிங்கறது தானே இருக்கு. அதுதான் என்னோட கேள்வியா இருக்குது. மார்க்சியம், அம்பேத்கரியம் இதுக்கெல்லாம் வகுப்புகள் இருக்கிற மாதிரி பெண்ணியத்துக்கு இங்க வகுப்புகளே கிடையாது. அந்த மாதிரி இருந்தா மேபி அந்த மாதிரி யாராவது எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம், சிக்கலே இல்ல. சோ இது எல்லாமே பெண்கள் கூட்டா ஒரு நாள் சேர்ந்து நின்னு போராடி பேசி எடுத்துட்டு வந்த விஷயம் அப்படிங்கறதுனால முக்கியமா தனி மனித சுதந்திரத்தை இது முக்கியமா பேசுது அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஓகே உன்னுடைய கருத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தரேன், கருத்து சுதந்திரத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தரேன், அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா அப்படிங்கிற ஒரு இதோட நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுல அது வருது. பட் பேசிக்கா இதுதான் கொள்கையினாலே இதுதான் அப்படிங்கறத நம்ம பேசி முடிவு பண்ணணும். அதன் மேலதான் நம்ம கருத்து சுதந்திரத்தை கட்டமைக்கணுமே தவிர ஒரு கருத்தையே நம்ம ஒரு கொள்கையா கட்டமைக்க கூடாது. சோ ஒரு 10 பேர் சொல்றாங்கன்னா 10 பேர் சொல்றது கருத்து, அதுக்கு பேர் கொள்கையே கிடையாது. நம்ம கொள்கைன்றத வரையறுத்துக்கணும். கொள்கைங்கிறது என்னவா இருக்க முடியும்னா தனி மனித சுதந்திரம், ஒடுக்குமுறையற்ற தனி மனித சுதந்திரம், அதன் மேல எழுப்பப்படுற ஒரு ஹியூமானிட்டி, இதுதான் பெண்ணியத்துடைய ஒரு 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 கொள்கையா இருக்க முடியும். ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கறது தான் பெண்ணியத்துடைய ஒரு 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 வேரா இருக்க முடியும், இந்த வகையான ஒடுக்குமுறைக்கு எதிராகும். இது பிகினிங்ல சொன்ன மாதிரி ஆண்கள் இருக்கக்கூடாதா, என்ன கேட்டீங்கன்னா ஆண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பார்வை. அது ரொம்பவே தவறான பார்வை. நான் பிகினிங்லயே சொன்ன மாதிரிதான், ஃபெமினிசம் இஸ் அகைன்ஸ்ட் patriarchal mindset. It is not against men. It is against patriarchal mindset. The opposite of feminism is patriarchy, not men. புரியுது. இப்போ அதான் நவீன் ஆக்சுவலா என்ன கேட்க வந்தான்றத நான் எனக்கு எப்படி என்னுடைய மனநிலையில் நான் கேட்கிறேன். அதாவது ஒரு ஆணா நான் இருக்கும்போது நான் பெண்களுக்கான ஒரு குரலை கொடுக்கும்போது அது எந்த இடத்துல நான் என்னுடைய லைனை கிராஸ் பண்ணி போறேனா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ மேன்ஸ்பிளைனிங்க்கும் ஃபெமினிசம்காக குரல் கொடுக்கறதுக்குமான ஒரு ஒரு லைன் இருக்கா? நம்ம பெண்களுக்காக பேசுறோம்னு சொல்லிட்டு அந்த இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கவங்களை விட ஒடுக்குற இடத்துல இருக்கிறவங்களால அந்த எமோஷனை முழுமையா வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும்போது, நான் ஒரு பாயிண்ட மீறி பேசும்போது யாராவது ஒரு பெண் ஃபெமினிஸ்டா இருக்கிறவங்க இல்ல நீ இத சொல்ல முடியாது, உனக்கு இது தெரியாதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனா நம்ம ஒரு கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே நம்ம இது ரொம்ப அதிகமா போயிட்டோமா இல்ல கம்மியா போயிட்டோமா, அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் அததான் நவீன் கேட்க வர்றேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க கேக்குறது எப்படின்னா, அதாவது நீ பேசக்கூடாது, உனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்றாங்க, அத சொல்றீங்களா? தகுதி இல்லங்கிறத விட நீ பேசுறத விட நான் பேசுறதுதான் கரெக்ட், சோ நீ இங்க கொஞ்சம் கம்மியா பேசு அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது பிரச்சனையை புரிஞ்சுட்டு பேசிட்டா அதுல யாரும் பேசக்கூடாது, பேச வேணாம் அப்படின்னு கையை பிடிச்சு வைக்க போறதே கிடையாது. அதாவது பெரியார் தன்னுடைய கொள்கைகள்ல முக்கியமா முன் வச்சது சுயசாதிய விமர்சனத்தை தான் முன் வச்சாரு. சுயசாதிய விமர்சனம் மட்டும்தான் இங்க நம்மளுடைய என்ன சொல்றது சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான தீர்வா இருக்கும் அப்படின்றது அவர் சொன்னாரு. தன்னை பத்தி எப்ப ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்க முன் வராங்களோ அப்ப மட்டும்தான் அவங்களால எதிரில இருக்கிற பிரச்சனைய, தன்னால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனையும் தர முடியும். அதேதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க நீங்க இப்ப ஃபெமினிசம் நீங்க பேச வரீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். உங்களால, அதாவது பிகாஸ் ஆஃப் மென்
பிகாஸ் ஆஃப் பேட்ரியார்கல் மைண்ட் செட் இங்க உருவான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், பேசணும், கள நிலவரங்கள் தெரியணும். சோ இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாமே தெரியாம நம்ம வந்து ஃபெமினிசம்ன்றத வந்து மேலோட்டமா பெண்களுக்கான நான் குரல் கொடுக்குறேன் அப்படிங்கறது வந்து மேலோட்டமா நம்ம ஆரம்பிக்க முடியாது. எப்படின்னா என்னுடைய கேர்ளுக்கு நான் வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என்னுடைய அம்மாவுக்கு வந்து நான் சுதந்திரம் கொடுக்குறேன், அதனால நான் ஃபெமினிஸ்ட்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அது என்ன அதுன்னா, நீ யாரா எனக்கு சுதந்திரம் தரத்துக்குன்றதுதான். அதுதான் அதை வந்து அங்க புரிஞ்சுக்கணும். நாம யார் அவளுக்கு சுதந்திரம் தரத்துக்கு? she has the rights, he or they have the rights. எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள வந்து நான் சுதந்திரம் கொடுக்கறேன், நான் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கறதே வந்து அதுவே வந்து அங்க வந்து ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட். நம்ம முன்னாடி அந்த படங்கள் பத்தி நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, பாவகதைகள் பத்தி விவாதிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. சோ அது பேசுனது வந்து இந்த மாதிரிதான். நீங்க அதாவது நான் வந்து நீங்க பேசவே வேண்டாம் யாரும் சொல்லல, நீங்க எங்க கூட போராட வேண்டாம், எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாம்னு யாருமே சொல்லல. முழுசா தெரிஞ்சுட்டு, முழுசா உங்க பக்கம் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் இங்க முன்வைக்கிற ஒரு இது. உங்களால நீங்க செய்யக்கூடியது அதுவா மட்டும்தான் இருக்கும். இப்ப நான் ஏன் வந்து ஹிந்துவிசம் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்றேன், வந்து நான் பிறந்த ஒரு சாதியை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா, என் சாதியில இருக்கிற தவறுகளை நான் தான் சுட்டி காட்ட முடியும். நான் பிறந்த சாதியில இருக்கிற தவறுகளை நான் தான் சுட்டி காட்ட முடியும், நான் தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த நான் பிறப்பால் இதுவான இந்த சாதி வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் கிரிட்டிசைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த விலங்கை வந்து என்னால உடைக்க முடியும். The same goes to men. சோ இவ்வளவு நேரம் நம்ம ஃபெமினிசம் பத்தியும் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் பத்தியும் ரொம்ப டீடைல்டா பேசணும். ஒரு கன்க்ளூஷனா இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் பத்தி பேச வேண்டியதற்கான தேவை இப்போ என்னவா இருக்கு, அண்ட் ஃபியூச்சர்ல இதை எந்த திசையை நோக்கி நம்ம நகர்த்தி கொண்டு போகணும்? ஓகே, இதுல ரெண்டு விஷயம் நான் பாயிண்ட் பண்ண விரும்புறேன். ஒண்ணு வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம் மட்டும்தான் நம்ம அடுத்து என்ன பேசணும், என்ன பேசுறதுக்கான தேவைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு புரிய வைக்கும். ஒண்ணு, அது வந்து பாலின பாகுபாடுகள் இல்லாம எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது இங்க யாருமே வந்து 100% ஃபெமினிஸ்ட் கிடையாது. they are like என்ன சொல்றது, ஃபெமினிசம் பேசுறவங்கல்ல we have ஒரு 50% ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் இருக்கு. சோ அதெல்லாமே வந்து இங்க வந்து தெளியப்படணும். வாழ்க்கை ஃபுல்லா அன்லர்ன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்ப 25 வருஷம் இல்ல இப்ப நான் வந்து நான் பிறப்பால் என்னுடைய சாதி இருக்கு இல்லையா, பிறப்பால் அமைந்த சாதி வந்து நான் இந்த சாதியில பிறந்த பெண் அப்படிங்கறதுனால எனக்கான சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடையாளம்லாம் எதுக்கு, என்ன, ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்புற தைரியத்தை எனக்குள்ள நான் உருவாக்கிக்கணும். இந்த அடையாளங்கள் எனக்கு தேவையா, தேவை இல்லைன்னா அந்த அடையாளம் ப்ரிவிலேஜா இருந்தாலும் அதை நான் கலைஞ்சி எரிஞ்சுட்டு வெளில வரணும். So I have to be 100% true to whatever I speak. அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால அங்க தெளிவா ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச முடியும். நீங்க சொன்ன அந்த தைரியங்கிற வார்த்தை சரியான வார்த்தை. எனக்கு ப்ரிவிலேஜ் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதை உதறி தள்ளுறதுங்கிறது அது ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆமா, சோ அதுக்கு வந்து நிறையவே போராட வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சின்ன விஷயம் தான் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல வந்து நான் தலைய வந்து கட்டல, தலைய வந்து இது பண்ணலன்னா எங்க அம்மா வந்து அப்படிலாம் இது பண்ணாத, பொம்பளை பிள்ளை அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் இருக்கக்கூடாது? ரொம்ப சில்லியான விஷயம் தான். பொம்பளை பிள்ளை வந்து தலையை கட்டாம இருக்க கூடாது, பொம்பளை பிள்ளை வந்து பொட்டு வைக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 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 மதம், அந்த சாதி வந்து அது அவங்களுக்கு சொல்லுது, பொம்பளை பிள்ளைன்னா தலை கட்டிட்டு தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா பொட்டு வைக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா ஏன்டா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்கணும். எனக்கு வந்து எனக்கு அந்த கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான மைண்ட் செட்டை நான் உருவாக்கிக்கணும். அதாவது பிறப்புல இருந்தே வந்து இந்த அதாவது என்ன சொல்றது, அப்படி கேட்டா வந்து எங்க அப்பா அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்களோ, அப்படி கேட்டா வந்து எங்க சொந்தக்காரங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வந்து தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வெளில வரணும். பெண்களுக்கான கேள்வி கேட்கிற ஒரு தைரியத்தை உருவாக்கணும்.
நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் பெண்கள்னு சொல்றேன் அப்படின்னா, பெண்களாலதான் இந்த சாதிய விலங்குகளை உடைக்க முடியும் அப்படிங்கறதுல எனக்கு தீவிரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. பெண்களால மட்டும்தான், ஒரு பெண்களுடைய ஒரு மைண்டால மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுல வந்து ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், அவங்கள கேள்வியை கேட்க விடாம செஞ்சுட்டா இதுலயே, அதாவது இந்த ஒரு பாட்ரியார்கியல் மைண்ட் செட்லயே அப்படியே உழந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதை கேள்வி கேட்டுதான் நம்ம வந்து உடைக்க முடியும். அதாவது நம்ம பிறப்பால் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லாமே சரி ஏத்துக்கிற அந்த மனநிலையை அப்பதான் வந்து உடைக்க முடியும். முக்கியமா பெண்கள் கிட்டக்க அந்த மனநிலையை உடைச்சா மட்டும்தான் சாதிய விலங்குகளை உடைக்க முடியும். இங்க சவுத் இந்தியன் கான்டெக்ட்க்கு என்னால இங்கால மட்டும்தான் பேச முடியும். மேபி இன்டர்நேஷனல், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் கான்டெக்ட்ல வேணா நான் நிறைய விஷயங்களை பேசலாம். இங்க தேவை இதை உடைக்கிறது, சாதிய விலங்குகளை உடைக்கிறது மட்டும்தான். சோ அதனால சவுத் இந்தியன் கான்டெக்ட்க்கு நான் இதான் சொல்ல முடியும். இந்த ஃபெமினிசம், இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம், இந்த டாபிக்ஸ் பத்தி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது புக் சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்களேன். சொல்லலாம். முக்கியமா நான் எதை படிக்கணும்னு சொல்லுவேன்னா, பெரியாருடைய பெண்ணின் அடிமையானால் படிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ரொம்ப ராவா பேசியிருப்பாரு, ஆனா தெளிவான பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாரு. பெரியார் வந்து ரொம்ப சுத்த தமிழ்ல வந்து பேசுற ஆளே கிடையாது. ரொம்ப ராவா இதுனா இதுதான் அப்படின்னு பேசுற ஆள் தான். சோ பெண்ணின் அடிமையானால் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே படிக்க வேண்டியது. இஃப் ஐ வாண்ட் டு என்ன சொல்றது, ஃபைட் ஃபார் ஈக்வாலிட்டி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இதை நான் படிக்கணும். அதுல வந்து எளிமையா நிறைய கேள்விகளை முன் வச்சிருப்பாரு. பெண்களுடைய கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு கட்டமைக்கப்பட்ட எல்லாத்த பத்தியும் அவர் அங்க வந்து கேள்வி எழுப்பியிருப்பாரு. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான், ஆனா இந்த சமூகத்துல இது நாள் வரைக்கும் துணிஞ்சது கேட்கப்படவே இல்லை. சோ அது ஒண்ணு படிக்கணும். அப்புறம் நான் வந்து இது சொன்னேன் இல்லையா, தொடக்கத்திலேயே சொன்னேன், தி செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், சிமான் டி பீவர் தான். அவங்க அந்த புத்தகம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் நானு. நம்மளால வந்து என்ன சொல்றது, ஷாக்கிங்கான சில சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா இப்படிதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி படிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து புரிய வரும். சோ அந்த மாதிரி ஷாக்கிங்கான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து சொல்லிருப்பாங்க. பட் அதை எழுதிட்டு அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்றதுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம்ட்டு நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இட் இஸ் a must read nevertheless. சோ இது ரெண்டு நான் தொடக்கத்துல படிக்க வேண்டிய ரெண்டு புத்தகமா இது ரெண்டையும் நான் சொல்லுவேன், தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும். ஐ திங்க் இந்த எபிசோட் ரொம்ப நாளா பேசணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் முக்கியமா நிறைய கத்துக்கிட்டேன் ஐஸ்வர்யா கிட்ட இருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம லிசனர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐஸ்வர்யா சொன்ன புக் சஜஷன்ஸ் எல்லாமே கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போடலாம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா ஃபார் ஜாயினிங் அஸ். உங்க டைம், இவ்வளவு டைம் கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நவீன். ஆக்சுவலி வந்து ஐ அம் ஸ்டில் அ லேர்னர். அதாவது படிக்க தான் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க முடியும். நான் படிச்சதுதான் இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சோ இன்னும் அதுல நிறைய கத்துக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்கு. ஐ அம் ஸ்டில் அ பிகினர் இன் திஸ். பட் எனக்கான பாதை இதுதான் அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத கேக்குறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா, தெரிஞ்சுக்கிட்டா, இட் வில் பி என்ன சொல்றது, ஐ வில் பி வெரி ஹாப்பி. கண்டிப்பா ஐஸ்வர்யா. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.